பெட்ரோல் விலை 2014 வரையில எவ்வளவு இருந்திருக்கும்? அப்போ ஒரு 60-70 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ உங்க ஜி என்ன சொன்னாரு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போகையில? பெட்ரோல் விலையை பாதியாக்குவேன், கேஸ் விலையை பாதியாக்குவேன், பெட்ரோல் விலையை இப்ப இருக்கிறத விட பாதியாக்குவேன். பாதியாக்கி வச்சிருக்கீங்க, 1 மடங்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. 100 தாண்டி போய்கிட்டு இருக்குன்றாங்க. அப்புறம் மன்மோகன் சிங் கிட்ட இருந்து ஜி கிட்ட அரசாங்கம் மாறையில டாலர் விலை அது ஒரு 60 ரூபா சொச்சத்துல இருந்துச்சு. அத அப்ப இருக்கையிலேயே இப்படி படுபாதமா பொருளாதாரத்தை தள்ளிட்டீங்க, டாலர் விலை ஏறிக்கிட்டே போகுது, டாலர் மதிப்பு கூடிக்கிட்டே போகுது, நம்ம ரூபா மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது, நம்ம பொருளாதார சீரழியுது, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா டாலர் விலையை கட்டுக்குள்ள, அந்த டாலர் மதிப்பை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வருவேன், ஏன் பாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிங்க. இப்ப என்ன விலை வித்துட்டு இருக்கு? இப்ப டாலரோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 90 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படி நீங்க சொன்ன ஒன்னாச்சும் நிறைவேற்றினீங்களா? 15 லட்சம் ரூபா எல்லார் கணக்குலையும் போடுவேன் நீங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்றாரு அது ஒரு தேர்தல் ஜும்லாங்க, அதை ஒரு கவர்ச்சியா நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே அதையும் அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாங்க என்னங்க நீங்க செய்வேன்னு சொல்றீங்க, அதை செய்யலையே அப்படின்னா அது ஒரு தேர்தல் ஜும்லாங்க, ஏதோ உங்களுக்கு ஆசையை மூட்டுறதுக்காண்டி நான் சொன்னேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அது மாதிரிதாக்கா இருக்கு உங்க ஆட்சி, அது மாதிரிதான் இருக்கு. ஆசைக்கு நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீ அப்ப நான் சொல்றப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, கேட்கிறப்ப உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, சந்தோஷம் சரிசமமா போச்சு, அதை செய்ய மாட்டோம், எங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் இருக்கு உங்க ஆட்சி. பாத்துக்கோங்க மக்களே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டுதான் நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க. இப்படி மத்தியத்துல ஆட்சியில இருக்கையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இதுல டபுள் என்ஜின் வேணும், அந்த என்ஜின் வேணும், இந்த என்ஜின் வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சுத்தம் தமிழ்நாடுக்கும் இப்ப இருக்கிறதும் ஒண்ணும் இல்லாம போறதுக்கு வழி பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க.